12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வெளிநாட்டு போட்டோ ஷூட், ஆடம்பர பகட்டு கார் ரேஸில் கவனம் செலுத்துவதாக திமுக அரசு மீது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொலைகள், போதைப்பொருள் என தமிழக அவல நிலையை மறைக்க முயற்சிப்பதாகவும் அறிக்கை. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடர்பாக 21 கேள்விகள். விஜய் வந்து செல்லும் வழி, நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட விவரங்களை கேட்ட காவல்துறை. மலையாளத்தில் இயக்குநர் ஹரிஹரன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுமாறு கேட்டதாக நடிகை ஷர்மிளா பரபரப்பு புகார். காலம் மாறி போச்சு மலையாள பதிப்பின் போது தயாரிப்பாளர் வன்கொடுமை செய்ய முயற்சித்ததாகவும் நியூஸ் 18க்கு பேட்டி. ஆந்திரா, தெலங்கானாவில் கனமழைக்கு இதுவரை 24 பேர் உயிரிழப்பு. தொடர்ந்து தண்ணீரில் தத்தளிக்கும் விஜயவாடா. விஜயவாடாவில் மழை வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளை 2வது நாளாக படகில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. தனியார் உணவகங்கள், தன்னார்வ அமைப்புகள் மூலமாக மக்களுக்கு உணவு வழங்கவும் ஏற்பாடு. ஆந்திராவில் பெய்த கனமழையால் ராயண்ணவாடு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் 2 நாட்களாக ரயிலுக்குள் தவித்த பயணிகள் பத்திரமாக மீட்பு. ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் சென்னை, தாம்பரத்திற்கு வரும் ரயில்கள் உட்பட 18 ரயில்களின் சேவை ரத்து. இன்று மட்டும் 8 ரயில்களின் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கனமழையை அடுத்து நிரம்பியதால் தெலங்கானாவின் கம்மத்தில் பாலேர் அணையில் நீர் திறப்பு. வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட சாலைகள். அமெரிக்காவில் ஓட்டுநர் இல்லாத காரில் பயணித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நவீன வசதிகளை கொண்ட சொகுசு கார். சென்னையில் சாலைகளை சீரமைக்கும் பணிகளை அக்டோபர் 2ஆம் வாரத்திற்குள் முடிக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களுக்கு மாநகராட்சி அறிவுறுத்தல். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் வாழை படம் பார்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 1000 வாழைத்தார்களை இதயத்தில் ஏற்றிவிட்டார் மாரி செல்வராஜ் என நெகிழ்ச்சி. உத்தரப்பிரதேசத்தின் பஹ்ரைச்சில் ஓநாய்கள் தாக்கியதில் மேலும் ஒரு குழந்தை மரணம். உயிரிழப்பு 10ஆக அதிகரித்த நிலையில் ஓநாய்களை தேடும் வனத்துறை. ஈரோடு செட்டிப்பாளையத்தில் ஜேசிஸ் பள்ளிக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பள்ளிக்கு விடுமுறை விட்டு காவலர்கள் சோதனை. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் ஆவணி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் இணைந்து அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பாராலிம்பிக்கில் பதக்கத்தை உறுதி செய்தார் தமிழக பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன். அரையிறுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மனிஷா ராமதாஸை நேர் செட்களில் வீழ்த்தினார். நிறுவனத்தில் எஸ்பிரஸோ, ஆல்டோ கார்களின் விலை 6500 ரூபாய் வரை குறைப்பு. விற்பனை குறைந்ததை அடுத்து முடிவு. ஆந்திராவில் கனமழை வெள்ளம் காரணமாக தண்டவாளங்கள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கித் தவித்த பயணிகள் 2 நாட்களுக்கு பின் ஜேசிபி, டிராக்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகின்றன. பல இடங்களில் மழை வெள்ளத்தால் ரயில்வே தண்டவாளங்கள் மணல் அரிப்பு ஏற்பட்டு தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒரு சில இடங்களில் சிக்னல் கம்பங்கள் சரிந்து விழுந்தன. இதனால் ஆங்காங்கே ரயில் போக்குவரத்து ஸ்தம்பித்தது.
இதேபோல் ராயண்ணபாடு என்ற ரயில் நிலையத்திற்கு அருகே தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் அந்த வழியாக நேற்று முன்தினம் வந்த டெல்லி சென்னை இடையேயான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் சிக்கிக் கொண்டது. கடந்த 2 நாட்களாக மழை வெள்ளத்துக்கு நடுவே வெளியேற முடியாமல் ரயிலிலேயே பயணிகள் சிக்கி தவித்து வந்தனர். இந்நிலையில் டிராக்டர், ஜேசிபி உள்ளிட்டவை உதவியுடன் பயணிகளை மீட்ட ரயில்வே அதிகாரிகள் அரசு பேருந்துகள் மூலம் விஜயவாடாவிற்கு அனுப்பி வைத்தனர். விஜயவாடாவில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் விஜயவாடா கனகதுர்கை அம்மன் கோயில், அக்ஷய பாத்திரம் தன்னார்வ அமைப்பு, தனியார் ஹோட்டல்கள் உள்ளிட்டவை மூலம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகம் செய்ய முதலமைச்சர் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாம்பார் loading, all are packing. தெலங்கானாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக கம்மம் மாவட்டத்தில் உள்ள பாலேர் நீர்த்தேக்கம் நிரம்பி தண்ணீர் வழிந்து ஓடியது. இரு கரைகளையும் தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ஆங்காங்கே பாலங்களும் சாலைகளும் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தெலங்கானாவில் அடிலாபாத், நிசாமாபாத், ராஜண்ணா, சிர்சிலா, மஹபூப் நகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்பை சந்தித்துள்ளன. அந்த மாநிலத்தில் இதுவரை மழை வெள்ளத்தால் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹைதராபாத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கேசமுத்திரம் மற்றும் இண்டேகனே இடையேயான தண்டவாளங்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆந்திராவில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஸ்ரீகாக்குளம், விஜயநகரம், காக்கிநாடா, நந்தியாலா உள்ளிட்ட மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விஜயவாடாவின் பல இடங்களில் இடுப்பளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்தில் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். வீடு, உடைமைகளை இழந்த மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீட்புப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விஜயவாடாவில் படகில் சென்று 2வது நாளாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஆய்வு மேற்கொண்டார். நேற்றிரவு 12 மணி வரை ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்த சந்திரபாபு 2வது நாளாக மக்களை நேரில் சந்தித்து பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தானே களத்தில் இறங்கி மீட்புப் பணிகளை கவனித்து வருவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று முதலமைச்சர் చంద్రబాబు నాయుడు தெரிவித்துள்ளார். పైన బోట్లు పనిచేస్తున్నాయి. అదే మాదిరిగా 4-6 హెలికాప్టర్లు వస్తున్నాయి. ఒక హెలికాప్టర్లో ఫుడ్ పెట్టడం కానీ, లేకుంటే బోట్లో తీసుకుపోవడం కానీ, పేషెంట్లు తీసుకురావడం కానీ ఇవన్నీ జరుగుతున్నాయి. వర్షం కూడా పడతా ఉంది. అయినా కూడా ఎక్కడ ఆపరేషన్స్ ఆపం, అన్ని విధాలు ఆదుకుంటాం.